ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, மனரம்யமாய், தைரியமாய், சந்தோஷமாய் இருப்பீர்களாக. இன்று காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையிலே ஆராதனை உண்டு. தக்க சமயத்தில் கடந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாலை 4:30 மணிக்கு யூத் மீட்டிங் இருக்காது. அதற்கு பதிலாய் 6 மணி முதல் யூத் சண்டே நம்முடைய வாலிப பிள்ளைகளால் இன்றைக்கு ஆராதனை நடத்தப்படும். அதில் விசேஷித்த அழைப்பாளர்கள் உண்டு. நம்முடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி சபையார் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த காலை வேளையில 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் என்னவென்று கேட்டால், தேவனுடைய பெட்டியை, அதாவது உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மண்ணா அடங்கின பொற்பாத்திரம் இருக்கிறது, தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தரால் அவருடைய கரங்களால் எழுதப்பட்டதான 10 கட்டளைகள் அதற்குள்ளே உண்டு. அதை சுமந்து கொண்டு போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும். அது வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஓபேத் ஏதோமின் வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் வாசிக்கிறது என்னவென்று கேட்டால், அந்த பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது அந்த பெட்டிக்கு முன்பதாக ஆராதனை செய்யும்படியாக 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரின் சிலரை நியமித்தான். அதாவது பெட்டி இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறது? ஆராதனை இருக்கிறது. ஆண்டவருக்கு சேவகனம் பண்ணுகிற காரியம் உண்டு. துதித்து புகழுகிறதற்கு தேவை உண்டு. இதை செய்கிறதற்கு லேவியர்களை நிறுத்தினான். அப்படி அவைகளை கொண்டு வந்து நிறுத்தி, அந்த பெட்டிக்கு முன்பாக நிறுத்தி, அது குறித்தான ஆட்களையும் ஏற்படுத்தி, பிற்பாடு அவன் சில பாடல்களை சொல்லிக் கொடுத்தான். என்ன என்று கேட்டால், அப்படி ஆரம்பித்த அந்த நாளில் தானே பூரிகைகளை ஊத, துதிக்க நியமிக்கப்பட்ட அந்த நாளிலே தானே வேதம் விதமாய் சொல்லி இருக்கிறது. அப்படி ஆரம்பித்த நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்னென்று கேட்டால், அதுதான் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். மாத்திரமல்ல, இதை செய்யும் பொழுதே தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரின் தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. இந்த பெட்டி இருக்கிற இடத்துல அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். உலகத்தை தேடி போனால் உலகம் நம்மை மகிழ்விக்காது. அங்கே துக்கம் உண்டு, மரணம் உண்டு, அநியாயம் உண்டு, அசுத்தங்கள் உண்டு. ஆனால் தேவனை துதிக்கிற இடத்துல அவர்கள் அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டு. மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் மகிழ்வதாக. 11ஆம் வசனம், அதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் விசேஷமா சொல்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்திருக்கும் போது நீங்கள் தேட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவருடைய வல்லமையை நாடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வல்லமை பொருந்திருவார். அவருக்கு ஒரு பெயர் எல் ஷடாய் காட், சர்வ வல்லமை பொருந்தின தேவன். அவர் இடத்தில் உள்ளதான வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோமையானால் நாம் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் விளங்கும். அவருடைய சமூகத்தை எப்போ தேடுங்கள்? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எவ்ரிடே, ஈச் டே. காலையில் எழும்பொழுது, ஆண்டவரே, என்னை இந்த காலையை காண செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய முகத்தை தேடுகிறேன்னு சொல்லுங்க. ராத்திரி படுக்க போகும்பொழுது, இந்த பகலெல்லாம் எங்களை வழி நடத்துறீங்களே, படுக்கைக்கு போகிறேன், உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். எந்த நேரமும் அவரை தேடுங்கள். வேதம் சொல்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. நாம் அவரை தேடினால், நாம் அவருக்கு சமீபமாய் வந்தால் அவர் நமக்கு சமீபமாய் வருவார். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வருகிறதுக்கு முன்னதாகவே நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் மகிழ்ச்சியோட, வாஞ்சியோட, விருப்பத்தோட தேவனுடைய சன்னிதானத்தில் வாருங்கள். மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளிலே இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டியை நினைத்து கர்த்தருக்கு எப்பொழுது நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த உடன்படிக்கை பெட்டிகள் தங்கி இருப்பதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனையில் வந்து மகிழ தேவனாய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, இந்த நாளிலே தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, துதிக்க, அறிவிக்க, அதற்குரிதான கிருபைகளால் எங்களை நிறைக்க நோக்கி வேண்டுகிறேன். இந்த நாள் ஆராதனையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.